கொடுத்துருந்தாங்க. இது வந்து 15 கிராம் ஊரில் இருக்கிற ரேட்டு தான் இருந்துச்சு. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து நான் என் வேலைகளை ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி என்னோடய ரொட்டீனோட அப்படியே ஒரு ரெசிபியோட நம்ம வந்து கொடைக்கானலில் என்ன வாங்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் காட்டுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதனால் நான் காட்டணும்ல. காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு, ஏன்னா நம்ம வெளியே தான் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். உள்ளே வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே போகும்போது கழுவிட்டு இருக்கக்கூடாது, வெளியே யாரும் கிளம்பும் போதுன்னுவாங்க. அது அப்படியே பழகிடுச்சுங்க. அதனால் எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே கழுவுற வேலையெல்லாம் கழுவிட்டு நான் வந்து உள்ளே வந்துட்டு டீ போட்டு ஃபஸ்ட்டு நம்ம டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்த. நைட்டு வந்து ஈவினிங் வந்து பால் இருக்கும்ல, அந்த பழைய பாலில் நான் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் இவங்களுக்கெல்லாம் பால் காய்ச்சி எடுத்து வச்சிடுறேங்க. அடுத்தடுத்து வேலைகளை டக்குன்னு முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நான் எப்போயுமே சரி காலையில் எழுந்திரிச்சா வேகமாக வேலை பார்ப்பேன். இப்போ சண்டேயும் என்னுடைய வேலைகளாக ஆகிடுச்சு. சண்டே கூட வந்து சரி மத்தியானம் தான் சமைப்போம்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுவும் எனக்கு கிடையாதுங்க. நான் வந்து காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு தான் நான் சர்ச்சுக்கு போகிற மாதிரி இப்போ எனக்கு மாறி போயிடுச்சு. ஏன்னா வேலைகள் அடுத்தடுத்து ஏதாவது லேட் ஆகிடுது, அதனால் லேட்டாக வந்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி தான் எல்லா நாளுமே இப்போ பிஸி நாளாக ஆகி போயிடுச்சு. கிச்சனை கூட்டி விட்டுட்டு நம்ம வந்து சமைக்க வந்துடலாம் அப்படின்னா கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு கூட்டி முடிச்சுட்டு காலை டிஃபனுக்கு வந்து இட்லிக்கு நான் என்ன சட்னி அரைக்கிறேன்னா பூண்டு சட்னி தாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி வந்து பூண்டு சட்னி அரைக்கணும் அப்படின்றது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தக்காளி எடுத்துக்கங்க, ஒரு 4 பேருக்கு நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கங்க, ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க, உப்பு வச்சு அரைச்சிருங்க. நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் இந்த பூண்டு சட்னிக்கு. நல்லெண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா வேணும்னா சேர்த்துக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் சேர்க்க தேவையில்லை. கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளித்து சேர்த்துக்க வேண்டியதான். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ரேஷ்மாக்கு இந்த சட்னி இருந்தால் 10 இட்லி கூட சாப்பிடுவேன் அப்படின்வா. ரேஷ்மா வந்து துணியெல்லாம் மேலே காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுருவாங்க. அவள் வந்து ஹாலெல்லாம் அவள் கூட்டிடுவா. நான் கிச்சன் மட்டும் அவள் கூட்ட மாட்டா. அவளுக்கு வந்து அந்த வேலை பிடிக்காத வேலை கிச்சனுக்குள்ளே வந்து கூட்டுறது. அவள் வந்து கூட்டினாலும் எனக்கு திருப்தியாக இருக்காது கிச்சனில், அதான் உண்மை. அதனால் நான் வந்து கிச்சனை கூட்டினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். என்ன ரேஷ்மா? ஆமாம், அதனால் ரேஷ்மா வந்து ஹாலு மற்றபடி பெட்ரூம்லாம் கூட்டிடுவா. கிச்சனை வந்து நான் வந்து அவகிட்ட கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் எங்கெங்கே க்ளீனாக இருக்கணுமோ தூசியெல்லாம் இல்லாமல் அதை தான் நான் கூட்டி எடுக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து அவளை விடாமல் நான் க்ளீன் பண்ண தான் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து நைசொரக்காவில் எப்படி நான் வந்து அந்த கூட்டு அவங்க சொன்ன மாதிரி நான் சமைச்சேன். பாசிப்பருப்பு வச்சு சமைக்கணும் அப்படின்னாங்க. அந்த பாசிப்பருப்பு சேர்த்து நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நைசொரக்காய் எனக்கு பார்க்குறதுக்கு முள்ளங்கி மாதிரியான ஒரு ஸ்மெல்லும் இருந்தது. அது பார்த்திங்கன்னா முள்ளங்கி டேஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அது எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல, நைசொரக்கான்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. அதனால் நான் வந்து முள்ளங்கி மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சிங்க. அதை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வாங்கின 2 காயும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஆனால் நறுக்கணும் நிறைய வந்துருச்சு. 4 பேருக்குலாம் நிறையா தாங்க ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சு ஒரு காய் இருந்தால் போதும். நான் 2 காயுமே சமைச்சிட்டேன். சரி எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, 3 தக்காளி இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறையா வந்து செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. நான் இந்த வீசம்படின்னு சொல்லுவாங்களே, சின்ன வீசம்னு சொல்லுவாங்களா, அந்த இதில் நான் எடுத்துக்கிறேன். 1 எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்தாலே நிறைய வந்துடுங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இதில் சின்னதில் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஆனாலும் நிறையா தான் வந்துச்சு எனக்கு. 4 பேருக்கு வந்து எடுத்துக்கும் போது எங்கள் ரேஷ்மா டேரனுக்கெலாம் இதெல்லாம் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இறங்காது. அதனால் நான் வந்து ஜாஸ்தி செஞ்சுட்டேன். பரவாயில்ல, அடுத்த நாள் வரைக்குமே வச்சு ஓட்டினேன். என்னை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க ரேஷ்மா டேரன்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பை க்ளீனாக கழுவிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் பச்சை மிளகா காரம் மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இதோட நான் வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன். அதனால் காரத்தை நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டும் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம மிளகாத்தூள் காரம், பச்சை மிளகா காரம், நம்ம சேர்க்க போகிற மசாலா காரம் எல்லாம் சேர்த்தாலே அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கொடைக்கானலில் வாங்கின பூண்டு தான். என்னால் அது கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தோல் பார்த்திங்கன்னா. அதனால் என்ன செஞ்சேன்னா எல்லாத்தையும் தட்டிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு 1-2 நான் உரித்து பார்த்தேன். ஆனால் உரிக்கிறதுக்கு எனக்கு இது சரியாகவே வர மாட்டேதுங்க. நம்ம உரிக்கும் போது ஃபுல்லாகவே நம்ம பூண்டே வந்து கட்டாகி போயிடுது. அதனால் நான் அந்த பூண்டை என்ன செஞ்சேன்னா அப்படியே தட்டிட்டு நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து பருப்போடு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா அதை அப்படியே கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டா நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ புளிக்குழம்புனா இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், திக்காகவே எடுத்துக்கலாம்.
நான் இதை வேக வச்சு காட்டும்போது பாருங்கள் கொஞ்சம் திக்னஸாக வரும். அப்படியே நீங்கள் வந்து புளிக்குழம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு வச்சுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள் எல்லா காயும் சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அடுத்து சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதாங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துடலாங்க. உங்களுக்கு இந்த நைஸ் சுரக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் டேரன் ரொம்ப சூப்பர் சொல்லி அவன் வந்து பூண்டு சட்னி கூட வந்து வச்சுக்கல, இதை வச்சு தான் அவன் சாப்பிட்டான். அவன் தான் சூப்பர்னு சொன்னான் எங்கள் வீட்டிலையே. மற்றவங்க யாரும் வந்து அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் டேரன் சூப்பர்னு சொல்லி சாப்பிட்டான். டேரன் வந்து 3 வேளையும் டேரன் சாப்பிட்டான். ஆனால் அடுத்த நாள் கொடுக்கும்போது தான் டேரனுக்கு இறங்கலை. எனக்கு அம்மா கூட அது பிடிக்கல, 3 பேருமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவன் மட்டும் அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்டாங்க. டேரன் தான் சூப்பர்மான்னு சொல்லிட்டு முட்டை தோசை வச்சுக்கிட்டு சாப்பிட்டான். அடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு இப்போயும் நம்ம வந்து 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து காரம் எவ்வளோ நமக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகா காரம் நிறையா காரம் நீங்கள் அதில் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தீங்கன்னா காரம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருக்காது, கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துக்க பருப்பு இதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து ஈக்குவலாக கொதிக்கும் போது கரெக்டாகிடும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாருங்கள். இப்படியே நீங்கள் வந்து தாளித்து வச்சுட்டு நீங்கள் கூட்டாகவும் புளிக்குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். புளிக்குழம்பு ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் நாங்கள் இதை தான் வந்து போட்டே சாப்பிட்டோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக நான் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எடுத்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து அந்த குக்கரை வந்து கொஞ்சம் அலசிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. தொட்டுக்கையாக கொடுத்தா கூட பரவாயில்ல. நான் வந்து ஊற்றி சாப்பிட்றது இந்த மாதிரி பருப்பு ஐட்டத்தில் சாம்பாரை தவிர நீங்கள் கீரை குழம்பு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எதில் கூட்டு மாதிரி செஞ்சாலும் ரேஷ்மாவுக்கு பிடிக்காது, டேரனுக்கு பிடிக்காது. ஆனால் டேரனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாவா தம்பின்னு கேட்டம்மா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப குயிக்காக செய்கிறது. ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் டேரன் சூப்பர் அப்படி சொல்லிட்டா. அடுத்து நான் வாங்கினதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து மேலே சூசைட் பாயிண்ட் போயிட்டு நீங்கள் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு கடை இருக்கும். நாங்கள் போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வரணும்னு வாங்கினேன். இதை தூக்கிட்டு போய் நிற்கணுமேன்ட்டு பட்டை இருக்குல்ல அது வாங்கினேன். அடுத்து இந்த 3 ஃப்ளேவர் சோப்பும் வந்து 100 ரூபா. எனக்கு தெரிஞ்சு நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இதே மாதிரி தான் 3 சோப்பு 100 ரூபா தான் வாங்கினேன். அப்போலேருந்து இப்போ வர மாறல. அதே ரேட்டு தான் எல்லாம். இது என்னது? இது ஜாஸ்மின், இது பப்பாயா, மல்லிகைப்பூ, பப்பாயா, சாண்டில், ரெட் சாண்டில். ஆமா, நான் தான் ரெட் சாண்டில் வேணும்னு வாங்கினேங்க. இந்த 3 சோப்பு 100 ரூபான்னு வாங்கினேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய். சரி, நான் இங்கே எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற ரேட்டு தான் இருந்துச்சு. இது 20 ரூபாய் ஏலக்கான்ட்டு. சரி வேண்டாம், சரி போ இது ஒன்று வாங்கிட்டு வருவோமேன்னு வாங்கிட்டு வந்தேன். வேணான்னு தான் நினச்சேன். அப்புறம் சரி கேட்டானா எவ்வளோ கேட்டுட்ட பிறகு வாங்காமல் வரக்கூடாது. அதனால் இது 2 வாங்கினேங்க. நீலகிரி தைலம் இதில் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். எங்கள் ரேஷ்மாக்கு 2 வேணும்னு சொன்னான். ஏன்னா கால் வலிச்சிச்சுன்னா இதை தேய்ச்ச உடனே கால் வலி சரியாயிடும். இன்னொன்று ரெட் கலர் ஆயில் இருக்கு, அது வந்து மூட்டு வலிக்கு கை வலிக்கெல்லாம் தேய்க்கணும்னாங்க. அதை தேய்ச்சோம். ஆமா, நேற்று எங்கள் பாவா வந்து டிரைவிங் 2 நாள் டிரைவ் பண்ணும்போது லாங் டிரைவ் இல்லைங்க. ரெட் கலர்ல இதுலேயே ஒரு ஆயில் இருக்கு. இது வந்து 60 ரூபா, அது வந்து 80 ரூபான்னு வாங்கினேன். ஏன்னா லாங்காக வந்து டிரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ஷோல்டர்லாம் வலிக்குதுன்னாரு. நான் தேய்ச்சி விட்ட உடனே அவருக்கு வலி சரியாயிடுச்சு. காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வலியே இல்லை சுமிதா அப்படின்னாரு. கையிலலாம் நான் வந்து தேய்ச்சி விட்டேன். ஏன்னா உங்களுக்கு டிரைவ் ரொம்ப தூரம், ஏன்னா ரொம்ப வளைஞ்சு வர போச்சு, ரொம்ப கஷ்டம். ஆட்டம் போட்டோம். திருப்பியும் இங்கே வளைஞ்சு உங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஷோல்டரும் கையும் வலி வரும். அப்புறம் நைட்டு நான் அவர் குளிச்சுட்டு வந்த பிறகு நல்லா இந்த தைலத்தை தான் நான் தேய்ச்சி விட்டேன். காலையில் வலியே இல்லை அப்படின்னாரு. 2 நீலகிரி தைலம் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பெயினுக்குரியது ரெட் கலர்ல இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆயில் வந்து பெயின், கை கால் வலி இருந்ததுன்னா சரியா, ஜாயிண்ட் பெயினுக்கு. எங்க பாபாவுக்கு வந்து டிரைவ் பண்ணி அந்த வளைவுல டிரைவ் பண்ணனால இந்த கையெல்லாம் வலிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க. அதனால அவருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஷோல்டர் கை வலிக்கும்ல. டேனிங்லாம் பண்ணி அதுவும் முந்தின நாள் வேற லாங் டிரைவ் போயிட்டு வந்தோம். அது கூட தெரிஞ்சுக்கலன்னாரு. இதுதான் வலிச்சிச்சுன்னாரு. இதை தேய்ச்ச உடனே வலி சரியாயிடுச்சுங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் பெயின் இருக்கோ அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டீங்க. அதில் கால் வலி இருந்தால் கூட இதை தேய்ச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நீலகிரி தைலத்தை வந்து கால் வலிக்கு தேய்ப்போம். சரியாயிடும். ரேஷ்மா அதனால 2 பாட்டில் வேணும்னு சொல்லி வாங்கினா. அடுத்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்றதே இந்த சந்தனக்கட்டை. இது வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை சொல்லுவாங்கல்ல, சீல் கொடுத்து தான் இது வந்து என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சீலோட தான் இருக்கு அப்படின்னாங்க. சீலோட தான் இருக்குன்னாங்க. இது வந்து 15 கிராம்
1 கிராம் 10 ரூபாய் அப்படின்னாங்க. 15 கிராமுக்கு 150 ரூபாங்க. 150 ரூபா சொல்லி நான் வந்து வாங்கினேன். அந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு சந்தனக்கட்டை. செம்ம ஸ்மெல்லு. ஒரிஜினலாக கேட்டேன், ஒரிஜினல் இது. நாங்கள் இன்னொரு சாண்டில் பவுடர் கேட்டேன். அதில் வந்து உங்களுக்கு சாண்டில் வந்து 20% தான் இருக்கும் அப்படின்னாங்க. 20% இல்லை, 10% தான் இருக்கும். மீதி 90% வந்து உங்களுக்கு முல்தானி மட்டி கலந்துருக்கோம். நாங்கள் ஐயோ எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அதில் ஒரிஜினல் சாண்டில் நான் வாங்கினேன். இதுக்கு அந்த குழைக்கிற கல் மட்டும் ஒன்று வாங்கணுங்க ரவுண்டாக. அதை வாங்கிட்டு இதை குழைச்சிட்டு உங்களுக்கு வந்து சூடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, எங்கெங்க பிம்பிள் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, முகத்துலலாம் ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாமே பரு வந்துட்டு போச்சுனால அந்த கருப்பாக ஒரு தழும்பு இருக்கும். இதை நீங்கள் அரைச்சிட்டு குழைச்சிட்டு நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து விட்டுட்டு நைட்டில் விட்டுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இதை தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கருப்பாக இருக்கிற அந்த மார்க்ஸ்லாம் வந்து போயிடும். இது வந்து 15 கிராம்ஸ். நாங்கள் எடுக்கும் போதெல்லாம் 27 ஜாஸ்தி வந்துச்சு. நான் வந்து கம்மியாக வாங்கணும் தான் நினச்சேன். ஏன்னா எப்படி இருக்கும்னு தெரியாமல் நம்ம வந்து பெருசாக எதுக்கு அவ்வளோ ரேட்டு. ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, ரெகுலராக நம்ம வந்து தேய்ப்போம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காவது ஆசைக்கு வந்து நம்ம வந்து குழச்சி எங்கேயாவது யூஸ் பண்ண போகிறோம், முகத்தில் போட போகிறோம். அதனால் நான் இது வந்து வாங்கினேங்க. இதுலேயே ஏதோ ஒரு சீல் வந்து குத்தி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே சீல் இருக்குது அப்படின்னாங்க. சீல் இருக்குது. என்னண்டி போட்டிருக்குல்ல ஜேபி இருக்கு. ஒவ்வொரு கட்டைக்கு பின்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை கிராம்ன்றத வந்து 15 25 எழுதி வச்சு நாங்க அந்த டப்பால தேடி நாங்களே தான் எடுத்தோம். நான் இன்னும் கம்மியா எடுத்தேன். எங்க பாபா வேணா 11 கிராம்ஸ் எடுத்தோம் ஃபர்ஸ்ட். சரி நீ 15 எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. எடுத்துக்கோ அப்படினாரு. டேரன் வந்துட்டு அவன் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறான் பார்த்தா. ஆனால் நான் சந்தனக்கட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் குழச்சி நான் தடவும் போது உங்ககிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க நான் வாங்கினது. வேற என்னடி வாங்கணும் ரேஷ்மா? அதுல என்னமோ ஒரு பாக்கெட் இருந்துச்சு. மலை வாழைப்பழம் வாங்கணும். அங்க பாருங்க. வெட்டி வேரா கிரீன் டீ. இந்த கிரீன் டீ வந்து எங்க பாவாக்காக வாங்கிட்டு வந்தார். அவருக்கு வந்து இந்த கிரீன் டீ எல்லாம் குடிக்க பிடிக்கும். அதே மாதிரி இந்த வர டீ எல்லாம் குடிக்கிறது அவருக்கு பிடிக்கும். அவருக்காக இது வாங்கினாரு. இது 100 ரூபாய்ங்க இந்த பாக்கெட்டு. டீ தூள் வாங்குறேன்னாரு. வேணவே வேணான்ட்டு. ஏற்கனவே மேகமலை டீ தூளே இருக்குது. ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிச்சிச்சு. ரெகுலராக குடிக்கும் போது எனக்கு பிடிக்கல. நானே 3 ரோசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேங்க. அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாட்டேது. எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு ஆசை. அது நிறைய கொட்டினா தான் உங்களுக்கு நிறைய வரும். வாங்கினதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.